ஆப்பிள் இப்போ புதுசாக 3 ஐஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க செம்ம ரேட்டில். பட்ஜெட் ஃபோன் ஐஃபோன் 10R 77,000 ஸ்டார்ட் ஆகுது. அது பட்ஜெட் ஐஃபோன். ஸோ எனிவே, ஏன் இந்த ஃபோன்ஸ்லாம் இந்த ரேட்டில் இருக்குது, என்ன ஆக்சுவலாக அதில் ஆஃபர் பண்ணுறாங்க, அதெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், subscribe bell icon அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ முதல்ல நம்ம பட்ஜெட் ஐஃபோன் 10R விட்டுட்டு மற்ற 2 ஃபோன்ஸ் பற்றியும் பார்ப்போம். iPhone XS இது iPhone 10ஓட சக்ஸஸர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஒரே மாதிரி டிசைன், ஒரே ரெசல்யூஷன், ஒரே ஸ்க்ரீன் சைஸ், கேமராஸ் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆப்பிள் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தா, இப்போ டியூவல் சிம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சைனாவில் தான் ஃபிசிக்கலாக டியூவல் சிம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்தியா மற்ற எல்லா மார்க்கெட்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு ரெகுலர் சிம் ப்ளஸ் ஒரு இசிம் இந்தியாவில் இப்போதைக்கு ஏர்டெலோடையும் ஜியோவோடையும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டெக்னாலஜி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஸோ இசிம் பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறோம். ரெண்டாவது, உள்ள A12 பயோனிக் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் இது வந்து 30% இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆப்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் 50% ஃபாஸ்ட்டாக இருக்கும் GPU ரிலேட்டட் டாஸ்க்ஸ், அதாவது கேமிங் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணணும்னா போன ஜென்ரேஷன் A11 பயோனிக்கோட கம்பேர் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த ஸ்பெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐபி ரெசிஸ்டன்ஸும், அதாவது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் இப்போ IP68 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டில் இது பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம், பட் ஆப்பிளுக்கு இது ஒரு புது விஷயம். ப்ரைமரி கேமரா ஓட பிக்சல் சைஸ் அதிகமாக இருக்குது. 1.44 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ் 1.22க்கு பதிலாக. ஸோ லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கணும். சாஃப்ட்வேர் சைட்லையும் ஒரு சில சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மார்ட் HDR ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பேசிக்காக கூகுளில் நம்ம HDR+ பார்த்துட்ருக்கோம்ல பிக்சலில், அதே மாதிரி ஒரு ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் பிளரும் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ. ஸோ சாம்சங் லைஃப் ஃபோக்கஸில் ரொம்ப நாளாக அந்த ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. சாம்சங் மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்ட்ராய்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆப்பிளில் இது இப்போ ஒரு புது ஃபீச்சர். 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ஃபோனுக்கு நம்ம காசு கொடுக்கல. அஞ்சாவது, iPhone XSல பிளேபேக் மட்டும் ஸ்டீரியோவில் இல்லாமல் இப்போ ஆடியோ ரெக்கார்டிங்கும் ஸ்டீரியோவில் பண்ண முடியும். இது எப்போ ஆண்ட்ராய்டில் ஆரம்பிச்சதுன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் பல வருஷமாக இருக்குது. ஸோ அதுதான் iPhone XS. அது மட்டும் இல்லாமல் அதோட ஒரு பெரிய வெர்ஷன், முன்னாடி ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் இப்போ ஷாமி மாதிரி மேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, XS மேக்ஸ். ஸோ இதில் ஒரு பெரிய இன்னும் ஹையர் கெப்பாசிட்டி பேட்ரி ப்ளஸ் இன்னும் பெரிய டிஸ்பிளே. எவ்வளோ பெருசு? 6 இன்ச். ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஸ்க்ரீன் ஒரு ஐஃபோனில். ஆனால் பெசல்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் ஃபுல்லுமே ஒரு ஸ்க்ரீன், அந்த நாட்ச் தவிர அப்படின்னு இருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட கேலக்ஸி நோட் 9ஓட அதே சைஸ்க்கு வருது. ஓவரால் ஃபுட் பிரிண்ட் ஒரு iPhone 8 கூட நம்ம எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அந்த சைஸில் 6 இன்ச் டிஸ்பிளே இப்போ உள்ள வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸஸ்ன்னு போகல iPhone XS ஒரு 1 லட்சத்துக்கு லான்ச் பண்ணுறாங்க 64 GB மாடலுக்கு. XS மேக்ஸ் 1,10,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது 64 GB மாடலுக்கு. இது மட்டும் இல்லாமல் 128 512 GB வெர்ஷன்ஸும் இருக்குது. டாப் வேரியண்ட் வந்து 1.5 லட்சம் கிட்டத்தட்ட வருது, 1,45,000 சில்லற. பட்ஜெட் ஃபோன் வந்துட்டு iPhone XR, இது 77,000 ரூபா. ஸோ இந்த 77,000க்கு திருப்பி அந்த A12 பயோனிக் சிப் கிடைக்குது, ஃபேஸ் ID. பின்னாடி சிங்கிள் கேமரா தான், iPhone 8ல் வந்த மாதிரி 12 மெகா பிக்சல் f1.8 சிங்கிள் கேமரா. இதிலே டெப்த் கண்ட்ரோல், போர்ட்ரேட் மோட் ரெண்டுமே கொடுக்குறாங்க. IP67 வாட்டர் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். 3D டச் ஃபீச்சர் இருக்குல்ல, கடைசி பல வருஷமாக எல்லா ஐஃபோன்ஸ்லேயும் வந்துட்டு இருக்கிறது, இதில் கிடையாது. ஸோ iPhone XSலேருந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு 6.1 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது 720p தான். இங்கே இது OLED கிடையாது, இது வந்து லிக்விட் ரெட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக OLED டெக்னாலஜி இங்கே கிடையாது. ஸோ டிஸ்பிளே ஒரு டவுன்கிரேட் தான். பில்ட் வந்து ப்ரீமியமாக இருந்தாலும் மற்ற 2 ஃபோனுமே ஸ்டீலில் பண்ணுறாங்க. இது அலுமினியம்ங்கிறது வந்து மொக்கன்னு சொல்ல முடியாது, நல்லது தான். பட் 77,000 ரூபாய்க்கு வரையில் இந்த மாதிரி ஒரு கட் பண்ணியிருக்கணுமா? ஸோ எனிவே, டியூவல் சிம் கேப்பபிலிட்டிஸ் இதுலேயும் இருக்குது. ஒரு ரெகுலர் சிம் ப்ளஸ் ஒரு இசிம் ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து 77,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 256 GB வேரியன்ட் 92,000க்கும் கிடைக்கும். ஸோ இதுதான் புதுசாக ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்க 3 ஐஃபோன்ஸ். அவங்களோட பட்ஜெட் ஐஃபோன், டாப் ஐஃபோன், 1.5 லட்ச ரூபா ஒரு ஃபோன். ஸோ ஆப்பிள் இப்போ ஐஃபோன் யாரும் வாங்க போகிறாங்க, நம்மளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜென்ரலாக ஒருத்தருமே ஆப்பிள் அவங்க ரேட் ஏற்றல. சில பிராண்ட்ஸ்
சாம்சங் மாதிரி பிராண்ட்ஸ் அவங்க ஒரு ரேட்டில் வச்சுட்டாங்க, நம்மளும் அதே கிரேட் பிராண்டு தான், ஸோ நம்மளும் அந்த ரேட்டுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காவது ரேட் ஏற்றிட்டு வருவாங்க. இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸ்ட் ஐஃபோன், அதாவது அந்த iPhone XR 77,000 ஸ்டார்ட் ஆகையில் அடுத்த சாம்சங் ஃப்ளாக்ஷிப்ஸ் Galaxy S10 70,000 மேலே வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இது நீங்கள் ஆப்பிளே வாங்காட்டி கூட இதில் ஆப்பிளோட ப்ரைஸிங் ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சாம்சங் ஃபார் எக்ஸாம்பிள் 70க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா OnePlus அடுத்த தடவை அவங்க ரேட் ஏற்ற சான்ஸ் இருக்குது, எல்லாருமே ரேட் ஏற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இந்த ப்ரைஸிங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரைஸிங் பற்றி? 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஃபோன் வாங்கலாமா, இல்லை 2 பைக் வாங்கிக்கலாமா? என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவே, இந்த வீடியோ முதல் தடவையாக தமிழுக்கு மட்டும் ஒரு வீடியோ பண்ணுறோம். ஏன்னா இங்கிலீஷில் நிறைய பேர் ஐஃபோன் பற்றி பண்ணிட்டாங்க, அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சேன். பட் தமிழில் நிறைய பேர் கேட்டிங்க ஐஃபோன் பற்றி வீடியோ பண்ணுறீங்களான்ட்டு. அதனால் இது இங்கிலீஷில் கிடையாது, தமிழ் சேனலுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிசப்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நிறைய இன்னும் அதிகமான வீடியோஸ் தமிழுக்கு ரெலவெண்ட்டாக ஏதாவது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பார்த்துட்டு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.